கமலா ஹாரிஸ் வந்து முதல் பெண்மணியா அமெரிக்க தேச ஜனாதிபதியாக அவருக்கு வாய்ப்பு இருந்துச்சு, அவங்களுக்கு இப்போ கிடைக்கல. அதை பற்றி என்ன நினைக்க, அவங்களோட அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்க என்ன ஆகுவாங்க லைக் ஜனவரி 20 ஸோ இந்த கேள்வி என்னென்னா, இப்போ அமெரிக்க தேசத்தில் கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இப்போ அவங்க ஆகலை. அங்கே என்ன நடக்க போகுது? இப்போ இந்த இந்தியா டைம்ஸில் கூட இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கமலா ஹாரிஸ் மாதிரி பிரசிடெண்ட்டாக வந்துட்டாங்கன்னா ஒரு இந்தியன்னு ஃபஸ்ட்டு, ஒரு உமன் பிரசிடெண்ட்டாக வர்றது, ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனு, முக்கியமாக சென்னையிலேருந்து வந்த ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பிள்ளை பிரசிடெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் நிறைய இருந்தது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து இது வந்து இந்த எலெக்ஷனே வந்து ட்ரம்ப்புக்கு போடுவோமா இல்லை ட்ரம்ப்பை எதிர்த்து போடுவோமா, அப்படி தான் இந்த எலெக்ஷன் இருந்ததே ஒழிய கமலா ஹாரிஸ்ன்னு ஒரு மனுஷிக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் கொடுக்கப்படல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 4 மாதம் தான் இருந்தது. எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க எலெக்ஷன்லேயே ரன் பண்ண போகிறாங்கன்னே தெரிஞ்சுது. ஸோ அந்த 4 மாதத்துக்குள்ளே அவங்க ஒரு பெரிய எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்து ஒரு 2 வருஷமாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு, ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ஸு. அது எதுவுமே நடக்காததுனால வந்து அந்த 4 மாதத்துக்குள்ளே அவங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை அவங்க கொண்டு வரல. ஸோ அதனால் இந்த எலெக்ஷன் வந்து ட்ரம்ப் வேணுமா வேண்டாமா அப்படின்றது தானே ஒழிய ஒரு இந்தியனையோ ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனையோ ஒரு உமனையோ எதிர்த்து தானே ஒரு ஓட்டு கிடையாது. நீங்கள் அமெரிக்கா குறித்தான நல்ல ஒரு அழகான ஒரு 360 வியூ கொடுத்தீங்க. இன்னொரு ஆஸ் அ அமெரிக்கன் இந்தியனா இந்த ஜனவரி 20க்கு அப்புறம் அமெரிக்கனுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்னா? சரி, இந்த கேள்வி என்னென்னா, அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன்ஸையோ இல்லை இந்தியன்ஸ் கூட இங்கே வர அமெரிக்காவுக்கு வர ஒரு சூழ்நிலை மாறுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் இந்தியன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் H1Bலையும் இருக்காங்க, க்ரீன் கார்டு ப்ராசஸ் முடியாமல் இருக்காங்க, புதுசாக F1 போட்டு ஸ்டூடெண்ட்டாக வரவங்க இருக்காங்க. நம்ம இன்னைக்கு நிலையில் பார்த்தோன்னா பெரிய மாற்றங்கள் ஒன்றுமே அவங்க இம்மீடியட்டாக பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஆனால் கம்பெனிஸ் லைக் HCL, இன்ஃபோசிஸ், விப்ரோ, இது போல் கம்பெனிஸு ஆஃப்ஷோர்லேருந்து இங்கே ஆன்ஷோருக்கு வர அந்த ஒரு பேத் வந்து டைட்டன் ஆகும். ஃபார் ஷுவர் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டைட்டன். ஏன்னா அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கன்ஸ்க்கு தான் முதல்ல வேலை கொடுக்கணும். அது வெதர் அவங்க இந்தியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியன் அமெரிக்கனாக இருந்தாலும் பரவாயில்ல, அமெரிக்கனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்கனவே இங்கே இருக்கிறவனுக்கு முதல்ல வேலை. அதுதான் வந்து அவங்களோட பெரிய இதுவாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இதை தாண்டி போய் அவங்களுக்கு மற்ற நாட்டிலேருந்து வரவங்களுக்கு வேலை கொடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்க போகிறாங்க. ஸோ இங்கே உள்ள கம்பெனிஸ் கூட இதை ரொம்ப சீரியஸாக இதை கன்சிடர் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அதனால் இந்த நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு இட்ஸ் கோயிங் டு பி டஃப் தான். அந்த H1ல இருக்கிறவங்களுக்கு டஃப்பு, க்ரீன் கார்டு ப்ராசஸ் மாற்றுறவங்களுக்கும் டஃப்பாக இருக்க போகுது. அண்டு இந்த காலேஜ் படிக்க வரவங்களுக்கும் இந்த ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண தான் போகிறாங்க. ஏன்னா இந்த சிஸ்டமை ரொம்ப அப்யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த லாஸ்ட் 30-40 இயர்ஸில் இந்த நம்பர் ஆஃப் H1 versus த நம்பர் ஆஃப் க்ரீன் கார்டு வந்து இஸ் பீன் அ ஹியூஜ் கன்சர்ன் அமெரிக்காவுக்கு. அது வந்து ட்ரம்ப்பை சுற்றி இருக்கிற இந்த புது கேபினெட்டுக்கும் நல்லா தெரிய தான் போகுது. அழகாக அமெரிக்காவில் இருக்கிற இந்திய மக்களுக்கு அழகான அவங்களோட சூழ்நிலை கரெக்டாக சொன்னீங்க. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்வியல் எப்படி மாறணும்? ஸோ இப்போ வந்து இந்தியாவில் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற தமிழர்களை வந்து இங்கே அமெரிக்க தேசத்தில் நிறைய பெரிய லெவலில் இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், கூகுள் CEO இருக்காங்க, கமலா ஹாரிஸே இருக்காங்க. அதுபோல் நிறைய சிலிக்கன் வேலி CEOs தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க. அப்படி இங்கே இருக்கிற யாருக்கும் ஒன்றும் பெரிய அஃபெக்ட் ஆகுமா அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து வாழ்க்கை வந்து இட்ஸ் கோயிங் டு கோ, எதுவுமே வந்து ஈஸியாக இந்த கண்ட்ரியில் மாற்றவே முடியாது. ஏன்னா காங்கிரஸ் அப்ரூவ் பண்ணணும், செனட் அப்ரூவ் பண்ணணும், அப்புறம் பிரசிடெண்ட் அப்ரூவ் பண்ணணும். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டா தான் எதையுமே மாற்ற முடியும். ஆனால் இதில் ஒரு பெரிய இது என்னென்னா, இந்த ட்ரம்ப்புக்கு காங்கிரஸும் ரிப்பப்ளிக்கனாக இருக்காங்க, செனட்டும் ரிப்பப்ளிக்கனாக இருக்காங்க, கவர்மெண்ட்டும் ரிப்பப்ளிக்கனாக இருக்காங்க. ஸோ எந்த சேஞ்ச் பண்ணணுன்னாலும் இந்த நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸில் அவங்க கடகடன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு வந்து பெருசாக ஒரு மாற்றங்கள் வந்து வரதான் போகுது. ஆனால் வந்து அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து வர்ற வரைக்கும்
அவங்க வந்து இந்த ஏற்கனவே இருக்கிற ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்தியாவிலேருந்து சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வருகிற மக்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் 2 years டஃப்பாக தான் இருக்க போகுது. ஒன் லாஸ்ட் கொஸ்டின்னா, அமெரிக்க தேசத்தை பார்த்தோம், இந்தியர்களை பற்றி பார்த்தோம், தமிழ்நாடு இந்தியா மக்களை பார்த்துக்கோம். உலக மக்களுக்கு அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்? லைக் அவங்களுக்கு பீஸ், உலகத்தில் பீஸ் நிறைய இருக்குமா, இல்லை நிறைய வார் வருமா, அவங்களுடைய எக்கானமிக்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய இது இருக்கும், அந்த மாதிரி உலகத்துக்கு மக்களுக்கு எப்படி அது பார்ப்பாங்க? ஸோ இப்போ பார்த்தோன்னா அமெரிக்கா வந்து வார் எல்லாத்தையும் என் பண்ணணும்னு சொல்லி தான் ஒரு பெரிய எஃபர்ட்டை கொண்டு வந்து சேர்த்தாங்க இந்த எலெக்ஷனில். அது ஒரு பெரிய மேனிஃபெஸ்டோவாக இருந்தது ட்ரம்ப்புக்கு, வார்ஸ் எல்லாத்தையும் குறைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வரும்போது அந்த டென்ஷனை குறையிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏற்கனவே. ஏன்னா இந்த லாஸ்ட் 4 years பைடன் பீரியட் இருந்ததுல, அமெரிக்க தேசத்தை ஒரு 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 பொருட்டாகவே கன்சிடர் பண்ணல அவங்க. வேர்ல்டு லீடர்ஸ் யாருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப்பை கன்சிடர் பண்ணவே இல்லை அவங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு டிசிஷனுமே வந்து எஸ்ஸா நோவான்ற மாதிரி ஒரு கிளியர் கட் டிசிஷன் எடுக்கவே இல்லை. ஸோ எல்லாமே வள கொலன்னு பண்ணி தான் விட்டுட்டாங்க. ஸோ இப்போ இனி வருகிற டிசிஷன் மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கர்ஸு, எல்லாம் பிஸ்னஸ் கைஸு, எல்லாருமே ஏற்கனவே இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருந்த ஆட்களில் தான் போட்டு வச்சுருக்காங்க இந்த புது கேபினெட்டில். ஸோ அப்படி வரும்போது இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் சீக்கிரம் எடுக்கிறதுனால யூரோப் ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், சைனா ஆகட்டும், ஈவன் நார்த் கொரியா ஆகட்டும், they will all be very careful to do anything that's going to destruct or unstabilize the economy. ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து கண்ட்ரீஸ் அரவுண்ட் த வேர்ல்டு ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால வந்து we should always look for the positive outcome of this one. One more question. இடதுசாரி வந்து ட்ரம்ப் எதிர்க்கும் போது முக்கியமான குற்றச்சாட்டு என்ன வச்சாங்கன்னா, அவர் ரேசிஸ்ட்டு, வெள்ளைக்காரங்களை சப்போர்ட் பண்ண போகிறாரு, ஸோ கருப்பர்களோ இந்தியர்களோ இல்லை முஸ்லிம்ஸோ எல்லாருமே வந்து கஷ்டப்பட போகிறாங்க. உண்மையாகவே ட்ரம்ப் ரேசிஸ்டா? ஒரு இந்திய அமெரிக்கனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த கேள்வி என்னன்னா வந்து, ட்ரம்ப்பு ரேசிஸ்டா, அவர் வெள்ளைக்காரனை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாரா, கருப்பர்களையோ மற்ற நாட்டு முஸ்லிம்ஸையோ சப்போர்ட் பண்ண மாட்டாரா? ஆக்சுவலாக வந்து நீங்கள் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா, கருப்பர்களுடைய ஓட்டு இந்த முதல் வாட்டி ட்ரம்ப்புக்கு தான் வந்து அதிகமாக உளுந்திருக்கு. அதே மாதிரி ஹிஸ்பானிக் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் டீபோர்ட் பண்ண போகிறான்னு. ஆனால் நிறைய ஸ்பானிஷ் பீப்புள் ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணுறாங்க. முஸ்லிம்ஸு இன்ஃபேக்ட் இந்த இந்த வார், இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரை கன்சிடர் பண்ணும்போது கூட அங்கே வந்து பாலஸ்தீனியன் சைடாக இருக்கிற இந்த முஸ்லிம்ஸும் இந்த பக்கம் இருக்கிற முஸ்லிம் கிறிஸ்டியன் ஜூயிஷ் பீப்புளும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதிக விதத்தில். ஸோ அதனால் வந்து ஒரு இந்தியனா இவரை வந்து ஒரு ரேசிஸ்டாக நிச்சயமாக பார்க்க முடியுமான்னு நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கிற கேபினெட்டே பாருங்களேன், எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாருமே ஒயிட்டுன்னு. நிச்சயமாக கிடையாது. துல்சி கேபட்டு இந்தியன்னு, விவேக் ராமசாமி இந்தியன்னு, த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்து இந்தியன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க, ரஷ்யன்ஸ் இருக்காங்க இந்த கேபினெட்டில். இவங்க ஒயிட்ஸ் இருக்காங்க ஃபார் ஷுர், பிளாக்ஸ் இருக்காங்க. ஸோ இது மாதிரி அநேகரை வந்து கூட்டிகிட்டு வந்து சேர்த்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்த ட்ரம்ப்புக்கும் இந்த டைம் வந்த ட்ரம்ப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 2 வாட்டி அசாசினேஷன் அட்டெம்ப்ட் ஆகி போச்சு. ஸோ ஒருத்தர் வந்து இந்த லைஃப்பை வந்து டெத்தையும் ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் how they see this life is going to be so different. ஸோ அப்படி தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ட்ரம்ப் லுக்ஸ் at it. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது இந்த லெஃப்டோட அஜெண்டாவும் லெஃப்டோட மெசேஜிங்கும் தான் அந்த மாதிரி இருக்குது. I don't think Trumpோட messaging is going to be like that. He's not going to come out as a racist. He's going to go after those 3 things for sure. Economy, less spending on war, and illegal immigrants. இந்த 3 தான் வந்து they will go after that. ஒரு டிஸ்க்ளைமர் படிக்கலங்கன்னா, இது என்னுடைய கருத்து, இது சுய கருத்து. இதில் வந்து வேற்ற கருத்து இருந்தால் தயவுசெய்து ஃபீட்பேக் எதனா கொடுங்க எனக்கு. இதை பற்றி இன்னும் ஒரு டிஸ்கஷனை டெஃபினட்டாக வந்து யூ ரீச் அவுட் டு மீ ஆர் லைக் சத்தியம் அது மாதிரி ஒரு லெண்டிங் வந்து க்ளீனாக. ஷூர்.
இதை பார்த்துட்டு இருக்க சத்தியம் டிவி நேயர்களுக்கு இதுதான் நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய கருத்தோ இதுவோ கிடையாது. இது வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் உள்ள ஒரு சூழ்நிலையை பற்றி தான் நம்ம பேசணும் நம்ம இன்னைக்கு. ஆனால் இதில் உங்களுக்கு டிஸ்க்ளைமர்ஸ் இருக்கும், உங்களுக்கு வெறுப்பு இருக்கும், உங்களுக்கு வந்து நிறைய காரியங்கள் வந்து இது சாத்தியமானு கூட இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து இந்த டிவியில் பார்க்கும்போது இதை வந்து வெறும் ஹேட் ஸ்பீச் மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடாதீங்க. இதுக்கு பதிலாக இதை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக பேசி இது போல் காரியங்கள்லாம் வரும்போது நம்ம வந்து இது கிடையாது, தப்பு, இவன் சொல்கிறது தப்பு அப்படி உடனே ஒழிச்சிடாம இது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக we should be able to talk. எது தப்பு இது ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். ஸோ அதனால வந்து நீங்கள் இதை பார்க்கும்போது இதை ஒரு ஹேட் வியூவோட பார்த்துடாதீங்க. இது ஒரு அட்டெம்ப்ட் டு பிரிங் us all together.